வணக்கம். குரலின் குரல் இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக முதலாக நான் இன்னைக்கு கற்க கசட அற கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக இந்த குரலை நான் சீர்தூக்கி பார்க்க நினைக்கிறேன். அதோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். கற்க கசட அற அப்படின்னு சொன்னா வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? படிக்கிறத குற்றம் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் முழுமையாக படிக்க வேணும். அப்படி படிச்சால்தான் அவன் கற்ற மாதிரி நிற்க முடியும். அவர் அப்படி சொல்லல. ஆனா கற்றவன் கற்ற மாதிரி படித்த மாதிரி ஒழுக்கத்தோடு அறத்தோடு வாழ வேணும் என்று வள்ளுவருடைய வாக்கு. ஆனால் இன்றைக்கு சமூகத்துல நடக்கிறது என்ன? ஒழுக்கத்தோடு நெறியோடு நடக்கிறார்களா படித்தவர்கள்? இன்னைக்கு மருத்துவத்துறை எடுத்துக்கொள்ளுங்க, அங்க பாருங்க, அங்க உறுப்புகள் களவாடப்படுகிறது. இதுக்கு யாரு காரணம்? படிக்காதவனா படிச்சவர்கள். அதே மாதிரி நீங்க பொறியியல் துறை எடுத்துக்கீங்க, கட்டி முடிக்கிறதுக்குள்ள கட்டடம் இடிஞ்சு விடுவது. இதுக்கு யாரு காரணம்? சட்டமா, அரசியலா? படித்தவர்களா? படித்தவர்கள் தான். அப்ப இங்க எங்கேயோ ஒரு பிரச்சனை நடக்குது, ஏதோ ஒரு குளறுபடி இருக்குது. அதாவது கற்றல் கற்பித்தல்ல ஏதோ ஒரு சம்திங் லேக், அதுதான் நான் பாக்குறேன். அங்க ஏதோ ஒரு லேக்கிங் இருக்குது. அது என்ன லேக்கிங்? அப்ப இதை வேற யாரையுமே நம்ம இதுல குறை சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த கற்றல் கற்பித்தல் கசட அற, அங்க குற்றம் அற, அங்க கருத்துணர்ந்து முழுமையான புரிதலோடு நடைபெறுகின்றதா அப்படின்னா அங்கதான் சந்தேகமா இருக்கு. முழுமையான புரிதலோடு நடந்தால் தானே மாணவர்கள் அந்த ஒழுக்கத்தின் மேன்மையும் அறத்தினுடைய மேன்மையும் அறிந்திருப்பார்கள், புரிந்திருப்பார்கள். அப்பொழுதுதானே அந்த வாழ்க்கையா வாழ்ந்திருக்க முடியும். ஆனா இன்னைக்கு படித்தவர்களாலதான் பிரச்சனைகள்லாம் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன, அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அப்படி படித்தவர்களால் அரங்கேற்றப்பட்டு கொண்டு வரும் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் என்ன காரணம்? ஏன் படித்தவன்லாம் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவன் படித்தது அங்கே பொருள் உணர்ந்து கருத்து உணர்ந்து உள்வாங்கப்பட்டு அவன் படிக்கவில்லை என்பது தெரிகிறது. அப்ப இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், இதை வேற யாரையுமே நம்ம கை நீட்ட முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த கற்றல் கற்பித்தலில் ஏதோ குளறுபடி என்று சொல்லலாம் இல்லையா? அது ஏன் அந்த குளறுபடினா, அங்க மதிப்பெண்ணை மட்டுமே, அதாவது வரி வரியா விளக்கம் சொல்லி பத்தியா படிக்க சொல்லி அவங்க மதிப்பெண்ணை மட்டுமே மையமாக வைத்து அந்த கற்றல் கற்பித்தல் நடத்தப்படுகின்றன பெரும்பான்மையான இடங்கள்ல. அதுதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆணி வேறுங்கிற. அப்ப அந்த கற்றல் கற்பித்தல்ல முழுமையா ஹோலிஸ்டிக் டீச்சிங் அங்க நடைபெறவில்லை என்பதுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு சமூகத்தினுடைய அவலங்களுக்கு அத்தனைக்கும் காரணம். எனவே இன்றைய இந்த அவலங்களை கண்டு நாம் அஞ்சி புறமுதுகு காட்டி ஓட தேவையில்லை. இந்த அவலங்களை எப்படி நாம் அழுக்கு நீங்க எப்படி களைய வேண்டும் என்று சொன்னால், இங்கே அதற்கு அத்துணைக்கும் முழு பொறுப்பேற்க வேண்டியது வகுப்பறையே.